Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. இதில் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் வந்து நம்மளுடைய எஜுகேஷனல் குரூப் இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் விஷயம் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அந்த லாஸ் மேக்கிங் வீடியோ போடுறதுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு. அதில் 100 பேருக்கு பார்த்திங்கன்னா 20 பேர் வந்து ஆமாம் சார் விருப்பம் இருக்குது அப்படின்னாங்க. இவங்க கூட பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் பார்த்தாங்க அப்படின்னா 100 பேர் வந்து லாஸ் மேக்கிங் வீடியோ போடுங்க சார் அப்படின்னு. மிச்சம் இருக்கிற 80% மக்கள் என்னென்னா லாபம், அதாவது ஒன்லி லாபத்தை மட்டும் வந்து அவங்களுடைய நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இவ்வளோ வந்துடும் அவ்வளோ வந்துடும்னு. இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அவங்க மேபி அவங்க லைக் பண்ணாமல் இருக்கலாம், ஹார்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த 80%க்கும் அந்த மக்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார், மறக்காமல் வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள், இல்லை ஜாயின் பண்ணிக்கங்க அந்த ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டாபிக் போகலாம். இன்றைக்கி சரி சார், ஓகே இன்றைக்கி என்ன சார் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிறைய பேர் வந்து லாஸ் மேக்கிங் டெய்லி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதில் வந்து பர்டிகுலர் சில விஷயங்கள் வந்து சில விஷயத்துக்காக லாஸ் பண்ணவங்க வந்து அந்த கான்செப்டில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணி நான் ஒரு சில வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9.5 lakhs, அதாவது இந்த மாதத்தில் எத்தனை மாதம், இந்த மாதத்தில் எத்தனை நாள், கிட்டத்தட்ட 10 நாள் ஆகிடுச்சு. இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த 10 நாளில் வந்து கிட்டத்தட்ட 9.5 lakhs லாஸை கம்ப்ளீட் லாஸை அக்செப்ட் பண்ணாரா இல்லை அது மீறி லாஸ் ஆனதுன்னு தெரியல. அது ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. சரி, இந்த 9.5 lakhs எந்த காசு, எது அவர் சேவிங் பண்ண காசா, சேர்த்து வச்ச காசா, இல்லை ஏதாச்சும் ஒரு அவருடைய காசு அவர் கையில் இருந்த காசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவருடைய சொந்த வீடு. ஓகே, அந்த வீடை லீஸ் போட்டு அந்த அமௌண்ட்டை ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணியிருக்கார். ஃப்ரெண்ட் நல்லா கவனிங்க, எந்த அமௌண்ட்டு ட்ரேடிங்காக லீஸ் அமௌண்ட்டை ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடி சேர்த்து வச்சுருக்காரு. ஒரு 2 lakhs rupees கையில் இருந்த காசு இருந்து காசெல்லாம் காலி ஆகிடுச்சு, ஜீரோ ஆகிடுச்சு. அவருக்கு என்னென்னா விட்டதை பிடிப்போம், நல்லா கவனிங்க, விட்டதை பிடிப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம எங்கே தொலைச்சமாக தான் தேடணும், விட்டதை பிடிக்கணும் அப்படின்றல சரி வீடு லீஸ் போட்டு அந்த காசை வந்து ரிகவர் பண்ணி நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் லீஸ் போட்டு லீஸ் அமௌண்ட்டை ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணி மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம வெபினார் கிளாஸஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்றதுக்காக கேட்டிருந்தார். ஆக்சுவலாக வந்து அந்த 25,000 வெபினார் அப்படின்றது ரொம்ப நாளாக தெரியும் அவருக்கு. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்து 3 மாதமாக தெரியும். அவருக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க இவங்க இந்த 25,000 மட்டும் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக வந்து அப்பவும் சொன்னேன் சார், நீங்கள் என்கிட்ட தான் வந்து கற்றுக்கணும்னு எந்த அவசியம் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே காசே கொடுக்க தேவையில்லை, நம்மளுடைய யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே முக்கால்வாசி கற்றுக்குவீங்க. அந்த பொறுமை உங்கள்கிட்ட இருக்கணும் மெயின் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அவர்கிட்ட காசு இருந்துக்கு எப்போ அந்த 2 lakhs rupees இருந்துச்சுலே அப்போவே அந்த லேர்னிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கு. அவர் என்னென்னா இந்த மாதிரி அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கிற காசெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடணும். இப்போ வந்து சார் நான் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுறேன், எனக்கு கற்றுக்கணும் சார் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். இப்போ இந்த திரும்பவும் இந்த லாஸ் ரிகவர் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா இன்றைக்கே அவாய்ட் பண்ணுங்கள், கிளாஸஸ் உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா நம்மளுடைய மைண்டில் எப்போ அந்த ரிவெஞ்ச் எண்ணம், நமக்கு இவ்வளோ பணம் நஷ்டமாயிடுச்சு, நம்ம ரிகவர் பண்ணணும் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கற்றுக்கணுன்ற எண்ணம் வராது. ஃப்ரெண்ட்ஸ், வெளிப்படையாக சொல்ல போனோம் அப்படின்னா மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும். சரி, ஒரு விஷயம் கல்வி கற்றுக்கணும், நமக்கு அதுக்கான பிரதிபலன் வந்து காசு பணம், நமக்கு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு அப்படின்ற எண்ணம் மட்டுமே இருந்தால் கற்றுக்கணுன்ற எண்ணம் வந்து கண்டிப்பாக கடைசி வரைக்கும் வராது உங்களுக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி அவர் எப்படி லாஸ் பண்ணிக்கிட்டார், இன்றைக்கி பெரிய தொகை, ஆக்சுவலாக இன்றைக்கி சேர்த்து அந்த 9.5 lakhs இன்றைக்கும் வந்து பெரிய தொகை விட்டுருக்காரு. என்ன அப்படின்னா நம்மளுடைய அந்த 3,000 குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கார், ப்ரைம் குரூப்பில். ஓகே, ஸோ என்னோடய வியூனா அப்பர் சைடு பையிங் சைடுக்கான பிளான் இருந்தது. இந்த இடத்துல 25,900க்கு கீழே வந்து நம்ம ஒரு டவுன் சைடுக்கான, அதாவது இதுக்கு போனாங்கன்னா எனக்கு டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் இல்லை. ஆனால் டவுன் சைடு போயிடுச்சுன்னா எதுவும் பண்ண மாட்டேன் நான். ஒன்லி இதுக்கு மேலே இருக்கிறவங்களும் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து ப்ரைஸ் மூவ் ஆச்சு, பெருசாக மூவ்மெண்ட் ஆளுக்கு திரும்ப வந்து நம்மளுடைய எஸ்எல்லை வந்து ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஓகே, ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி அந்த ஒரு ட்ரேட் மட்டும் அவர் எடுக்கல. இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 40லேருந்து 50 ட்ரேட் எடுத்திருக்காரு. 50 ட்ரேட்ஸ்க்கு மேலே இன்றைக்கி ட்ரேட் எடுத்திருக்காரு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது
இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம வியூஸ் மட்டும் அவர் ஷேர் பண்ணலாம். அவருக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் எடுத்துருக்காரு. காலையில் வந்து இதில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காரு. ஒரு ரேஞ்சிலேருந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு, கீழே கேப் ரீஃபில் பண்ண வரோம் அப்படின்னு இந்த ஏரியா வந்து ஐடென்டிஃபையும் காலையில் ஒரு நல்ல லாபத்தை பதிவு செஞ்சுட்டார். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ப்ரைம் குரூப்பில் ஷேர் பண்ணலையா, ஓகே சார் வேறு அனுப்பிச்சிருக்காரு, நம்ம இந்த மூமெண்ட்டை ஒரு பிரேக் அவுட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மூமெண்ட்டை கேட்ச் பண்ணார். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா லாபம், இந்த லாபமும் சேர்ந்து வந்துடுச்சு அவருக்கு. இன்றைக்கி ஹாப்பியாக ரொம்ப செம்ம ஹாப்பி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ஒரு பிரேக் அவுட், இங்கே ஒரு பிரேக் அவுட். இந்த பிரேக் அவுட்டில் என்ன பண்ணார் அவர், திரும்ப இன்னொரு வாய்ப்பு எடுத்தார். இந்த இடத்துல இங்கே எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. அப்போ அவருக்கு திரும்ப என்னாச்சு, அங்கே எஸ்எல் ட்ரிகர். ஓகே, இங்கே 2 ப்ராஃபிட் வந்தது, இங்கே ஒரு எஸ்எல். ஆனால் இந்த எஸ்எல் எப்படின்னா குவான்டிட்டி சைஸ் அதிகம். நல்லா புரிஞ்சுங்க, குவான்டிட்டி சைஸ் அதிகம். காலையில் இந்த பக்கம் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவர் என்ன லாட் கம்ப்ளீட் அதை மென்ஷன் பண்ணல. இந்த பக்கம் குவான்டிட்டி என்னவோ, இந்த பக்கம் குவான்டிட்டி என்னவோ. ஃபார் எக்ஸாம்பிள் 2 லாட் போட்டு பண்ணான்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 லாட் பண்ணியிருக்கார், அதாவது மல்டிபிள் பண்ணியிருக்கார் இந்த இடத்துல. ஸோ கீழே திரும்பினோடனே எல்லாம் இங்கே காலையில் என்ன சம்பாரிச்சாரோ எல்லாமே இந்த ஒரே ட்ரேடில் வாஷ் அவுட். அவருக்கு பேனிக் தாங்க முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கா, கீழே இதுக்கப்புறம் பண்ணால் இல்லை ப்ரைஸ் நம்ம கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகும், பிரேக் அவுட் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த லோ ரேஞ்ச் கட் ஆகிட்டுனா வந்து சொன்னாலே இது கீழே வந்து செல்லிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். டக்கு இங்கே வந்து ஷார்ட் பண்ணியிருக்காரு. திரும்ப என்ன பண்ணியிருக்கா, மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி இங்கேருந்து பை, இங்கே சேல், இங்கே பை சேல்னு சொல்லிட்டு அதிகமான குவான்டிட்டியை போட்டு தாறுமாறாக எக்கச்சக்கமான ட்ரேட் இன்றைக்கி பண்ணி டோட்டலாக இன்றைக்கி சேர்த்து 9.5 lakhs இன்றைக்கோட சேர்த்து. ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அல்லது 2 ட்ரேட். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் கான்செப்ட் அப்படின்னா இன்றைக்கி இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பார், அல்லது 2வது ட்ரேட்லேயும் இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த இடத்துல என்ன நினச்சார் அவர், இன்னொரு ட்ரேட் ஏன் வருது மைண்டில், இன்னொரு ட்ரேட் அப்படின்னா இன்னொரு ட்ரேட் அந்த லாஸை ரிகவர் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட். ஏன்னா நேற்று முன்னாடி என்ன லாஸ் இருந்துச்சுன்னு தெரியாது, அந்த லாஸ்லாம் இன்றைக்கி நம்ம ரிகவர் பண்ணிடணும் அப்படின்னு. ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் இந்த ரிகவர் வந்து அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு, ரிகவர் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணால் நேற்று போனோமா இந்த 10 நாள் 20 நாளுடைய லாஸ் எல்லாம் ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்னு. கடைசியாக வந்து மொத்தமாக ஃபுல் ஹெவி லாஸ். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அந்த லாஸை ஏற்றுக்கிற அணுகுமுறை. அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறவங்களுக்கு லாஸை வந்து எப்படி ஏற்றுக்கணும், வர ப்ராஃபிட்டை எப்படி ஏற்றுக்கணும்னு. ஏன்னா இந்த லாஸை எப்படி ஏற்றுக்கணும்னு அணுகுமுறை உங்களுக்கு ஈஸியாக வந்துடுச்சு அப்படின்னா இந்த ப்ராஃபிட் வர சொல்லி நீங்கள் கையாளுவீங்க, அதை என்ன பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இந்த லாஸை கண்ணாபண்ணான்னு ஏற்றுக்கிறது வேறு, இப்படி தான்ற முறையோடு ஏற்றுக்கிறது வேறு. லாஸை ஏற்றுக்கிறது நிறைய வழிகள் இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான, இப்போ அவங்க கேபிட்டல் வந்து 80% லாஸில் இருக்கும். அப்போ அமைதியாக வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா 80% போயிடுச்சு, இன்னும் 20% தானே இருக்குது, பார்த்துடலாம், அதுவும் போனால் போட்டோம் அப்படின்ற லாஸில். இது வந்து ஒரு கண்ணை மூடிட்டு வேணும்னே என்ன சொல்ல, கடைசி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அது அப்படின்ற மாதிரி விட்டுடுறது, அப்படியே அவ்வளோதான், இனிமேல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனால் இதே 80% ஒரு 8% இருக்க சொல்ல அவர் முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம் வெளியே வரத்துக்கு. 4% லாஸில் அவங்களுடைய கேபிட்டலை சொல்ல முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் எப்போ அவங்களுடைய 4, 5, 8, 10 இந்த மாதிரி சதவீதம் அவங்களுடைய நஷ்டத்தை வந்து அதிகரிக்குதோ அப்போ வந்து அவங்களுக்கு யோசிக்கும் திறன் வந்து ரொம்ப கம்மியாகிடுது. அவங்களுக்கு புரியல, என்ன பண்ணணும்னு தெரியல. 5%, 4% லாஸ் ஆகிடுச்சு, சரி நான் 5% பார்க்கலாமா, 6% பார்க்கலாமா, 8% பார்க்கலாமா, 10% லாஸ், இன்னும் கொஞ்சம் அப்படின்னா. ஆனால் அதே லாபம் வர சொல்ல பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5% லாபம் வருதுன்னு வச்சுக்கங்களேன், அப்போ அவங்க பேனிக் என்ன, போதும் வந்த லாபம் போதும் புக் பண்ணிடலாம். ஆனால் 6% ரொம்ப டைட், அவங்களால அந்த லாபத்தை வந்து டைஜஷன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த லாஸ் ஏற்றுட்டு இந்த லாபம் வந்து அப்பாடா போதும் 7% போதும் அப்படின்னா. ஆனால் லாஸஸ் வர சொல்ல வந்து பார்க்கலாம்னுவாங்க. ஆனால் ப்ராஃபிட் வர சொல்ல வந்து போதும் வெளியே வந்துடலாம் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி மனப்பக்குவத்தோடு நீங்கள் வந்து கையாண்டிங்கன்னா என்றைக்கு நீங்கள் ட்ரேடிங்கை கற்றுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேர்த்து சொல்கிறேன். உங்களுடைய ட்ரேடிங்கை முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரேடேவை தவிர்த்துடுங்க. நான் எதுக்காக இன்ட்ரேடே கூட வியூஸை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்டில் நீங்கள் பெரிய டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் 1 minute உங்களுக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இதே நீங்கள் மந்த்லி சார்ட்லையோ வீக்லி சார்ட்லையோ ஒரு பிரேக் அவுட் நடக்குது, இந்த இடத்துல என்ட்ரி போகிறீங்க, உங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த ரேஞ்ச் வீக்லி கேண்டல்லாம் கிட்டத்தட்ட வந்து 3 மாதத்தோடைய அந்த ட்ரேடிங் ஜோன் போகும். அந்த 3 மாதம் உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு அணுகுமுறையை வகுக்கும். ஸோ அதனால் பிக்கர் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்மால் டைம் ஃப்ரேம் எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறது.
முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரடே தவிர்த்துடுங்க அப்படின்றத ஆல் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு நம்ம வியூவர்ஸ்க்காக தான் சொல்கிறது. ஆனால் எல்லாருக்கும் வந்து பிடிச்சதுன்னா ரொம்ப பிடிச்சிரும். இப்போது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, அதை ட்ரேட் உங்களை அறியாமல் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த 9:15 மணி ஆடவுன்னு உட்கார வச்சுட்ட சிஸ்டம் முன்னாடி அவங்களுக்கு ஏதோ பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு எதுக்காக ட்ரேட் பண்ணி தெரியாது. அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது உண்மையிலேயே அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இவங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம். சார் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுங்க அப்படின்னு. அந்த ஆப்ஷன் செல்லிங் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு அதுக்கு 300 லைக்ஸ் வந்து டாஸ்க்கு கொடுத்துருக்கேன். 300 லைக்ஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் செல்லிங் பற்றி வீடியோ போகிறேன். நீங்கள் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சார் இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க சார் நெக்ஸ்ட் அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்களை கீழே தெரிவிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.